வணக்கம். எம்எஸ்சி ஆடியோ யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொரியர் வந்திருக்கு. இன்னும் ஒரு 3 கொரியர் இருக்குது பெண்டிங்கு. அது கிளியர் ஆகிடுச்சு. இப்போது வந்திருக்கு. இது வந்தது புதுசு, இது வந்து ரெண்டுமே பழசு. இது பார்த்துடலாம் இன்றைக்கி. ஓகேங்களா? பேர் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன், ஓமலூர், சேலம். கொரியர் இது அனுப்பிச்சிருக்கு. அப்படி இது என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டு வரீங்க, முடிஞ்ச வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாத வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்த வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது டவுட்னாலே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி போர்டு ஏதாவது சர்வீஸ் இருக்குது அப்படின்னாலே கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வாட்ஸ்அப்புக்கு வாங்க. டவுட் இருந்தாலும் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ வந்து இது ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். யூஸ் செக்ஷன் பார்த்திங்கன்னா இது வந்து குமார் போர்டு. இது பார்த்திங்கன்னா இது டிரான்சிஸ்டர்லாம் பவுஞ்சிருக்கு. இதுவும் குமார் தான். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா அருணா போர்டு. ஒன்று பார்த்துடலாம். 2 குமார், 2 அருணா, ஒரு குமார் பேட்டில் வந்து 2TR போர்டு எத்தனை இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிப்பு போயிடுச்சு. இது 100% ரெடி பண்ண முடியாது. ஸ்டிப்பு நம்மக்கிட்ட இருக்கிறது மேட்ச் ஆகாது. இது போட்டுடலாம். இது நானும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஃபால்ட் இருக்குன்னு சொல்லி. ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல போயிருக்கு. 52019 போயிருந்தால் கம்பல்சரி ரெடி. ஸ்டிப்பு மட்டும் ஃபால்ட் இல்லைனா எல்லாமே கம்பல்சரி ரெடி பண்ணிடலாம். ஓகேங்களா? ஏன்னா ஸ்டிப்பு ஃபால்ட் வச்சுன்னா ரெடி பண்ண முடியாது. நமக்கு இருக்கிற ஸ்டிப்பு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். மற்றது இதெல்லாம் இது யூஸ் பண்ண முடியாது. இப்போ வந்து இதில் ஒன்று ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து இதே எடுத்துக்கலாம். இது டேமேஜ் ஆனது இது இருக்கட்டும். இதுக்கு லைன் கொடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த டிரான்சிஸ்டர் ஒன்று போயிருக்கு. இந்த சேனலில் இது ஒர்க் ஆகுது என்னென்னு பார்த்துக்கலாம். சரி, வேலன் டெக்குன்னு இருக்குது. இது வந்து இதுக்கு ஃபஸ்ட் லைன் கொடுத்து இது செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு சேனல் வந்து ஒர்க் ஆகுது. இந்த ஒரு சேனலில் போயிடுச்சு. இது ஒரு சேனல் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஒரு 30 வோல்ட் வருது. 30 வோல்ட் வருதுன்னா இந்த ப்ளஸ் சைடில் ஃபால்ட்டு, இந்த ப்ளஸ் சைடில் ஃபால்ட்டு இது ஒன்று போயிருக்கு. இந்த ப்ளஸ் சைடு என்ன ஃபால்ட்டுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். ஓகேங்களா? இது பார்த்திங்கன்னா இதில் சென்ட்ரல் இருக்கிறது மைனஸு, இது ப்ளஸ்ஸு. இது ப்ளஸ்னால் அந்த சைடு ப்ளஸ் வரும். இந்த ப்ளஸ்ஸு, இந்த ப்ளஸ் இது ஃபால்ட்டுன்னா இந்த செக்ஷனு இந்த 3 செக்ஷனை பார்க்கணும். இந்த 3 பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த போர்டில் வந்து ஏதாவது ஃபால்ட் இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கணும். ஃபஸ்ட்டு போர்டு வந்து எல்லாமே நல்லா இருக்குது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்ஷன் இது இந்த டிரான்சிஸ்டர் இது 3 பார்த்துடலாம். ஓகேங்களா? பார்த்துட்டு என்ன ஃபால்ட் ஆகிடுன்னு செக் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இது பாருங்கள் வெடிச்சிருக்கு. இது மேலே பார்க்குறது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அது பாருங்கள், இது வந்து வெடிச்சிருச்சு. இது போயிடுச்சு. இது ஷார்ட்டு. இந்த டிரான்சிஸ்டர் போயிடுச்சு. இது ஒரு டிரான்சிஸ்டர் ப்ளஸ் என் டிரான்சிஸ்டர். அதில் பார்த்திங்கன்னா அந்த 100 ohms ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே அவுட்டு. இது பாருங்கள். ஏன்னா இது 2 சேனலில் எடுக்கலன்னா விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு சேனல் நல்லா ஒர்க் ஆகுது. இப்போ ஒரு சேனலில் தான். இப்போ ஒரு சேனலில் நம்ம கம்பல்சரி இது ரெடி பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா? இப்போ வந்து ரெடி பண்ணி பார்த்துடலாம். ஏன்னா மெயின் 5200 போடுறதுக்கு முன்னாடி BD 139 140 போட்டு இந்த ஸ்டிப்பு எதனா ஃபால்ட் இருக்குன்னு ஃபஸ்ட் செக் பண்ணணும். ஏன்னா BD 139 140 வந்து அமௌண்ட்டு கம்மி. 5200 143 வந்து அமௌண்ட் இருக்குது. அது லோட் பண்ணி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவசரத்து கரெக்டாக முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு இது சின்ன ஸ்பேர் மட்டும் லோட் பண்ணி இந்த டிரைவர் செக்ஷன் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஓகேங்களா? வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், மேலே இருக்கிற 3 டிரான்சிஸ்டர் போட்டாச்சு. இந்த 100 ohms ரெசிஸ்டன்ஸ் போட்டாச்சு. இந்த 3 டிரான்சிஸ்டர் கீழே இருக்கிற 547 போட்டாச்சு. இப்போ லைன் கொடுத்து ஆடியோ வருதுன்னு செக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 5200 143 போட்டுக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள், ஆடியோ கொடுக்குறேன். இப்போ வந்து ஆடியோ ஒர்க் ஆகுது. ஆடியோ ஒர்க் ஆனால் என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆடியோ கொடுக்குறோம், ஒர்க் ஆகுது. அப்போ வந்து இது நல்லா இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், இதுக்கு வந்து 5200 193 நம்ம புதுசாக லோட் பண்ணிடலாம். ப்ளஸ் பாருங்கள், ப்ளஸ் இது பார்த்திங்கன்னா இங்கே 2 கெப்பாசிட்டர் 2 இல்லை அவங்க கழட்டியிருக்காங்க. 2 கெப்பாசிட்டரும் போட்டாச்சு. இப்போ வந்து பாருங்கள் பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த 2 டிரான்சிஸ்டர் ப்ளஸ் பேக் சைடு இருக்கிற 2 டிரான்சிஸ்டர், கீழே இருக்கிற டிரான்சிஸ்டர்
2 கெப்பாசிட்டர் போட்டாச்சு பார்த்தீங்களா. எல்லாமே போட்டாச்சு. ஏன்னா இது கட் பண்ணுற ஃபைனலாக வீடியோ எடுத்து முடிச்சு கட் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்கு பாருங்கள் இது ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிவிட்டு பாருங்கள் ஆடியோ ஒர்க் ஆகுது. ஆடியோ ஒர்க் ஆகுது. சவுண்ட் வச்சு பார்க்கலாம். இது ஆடியோ இது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா. இது ஆடியோ இப்போ நம்ம ரெடி பண்ண போர்டு வந்து ஆடியோ ஒர்க் ஆகுது. இது வந்து பெண்டிங்கில் இருக்குது பழசு. இருந்தாலும் இது ஒரு வாட்டி ஒன்ஸ் செக் பண்ணிடலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்து போர்டு. இதுக்கு ஒரு கெப்பாசிட்டர் மட்டும் இருந்துச்சு பாருங்க. ஆடியோ வருது. இதுக்கும் ஆடியோ இன்புட் கொடுத்து செக் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்போ இது வந்து ஆடியோ ஒர்க் ஆகுது. இப்போ 2 போர்டும் ஆடியோ ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஃபால்ட் மட்டும் தான். ஓகேங்களா. நம்மளுக்கு வந்து இந்த ஒரு ஃபால்ட் மட்டும் தான் அட்டன் பண்ணிட்டோம். இது வந்து வேறு எதுவும் ஃபால்ட் இல்லை, ஸ்டிப்பு ஃபால்ட் இல்லை. அதனால் இது மட்டும் ஒன்று மாற்றிட்டோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 டிரான்சிஸ்டர் மாற்றிருக்கோம். BD 139 140 2 மாற்றிருக்கோம். 547 மாற்றிருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா 2 கெப்பாசிட்டர் மாற்றிருக்கோம். இப்போ வந்து இது புதுசாக நீங்கள் போர்டு வாங்கினீங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1100 அந்த ரேஞ்ச் வரும். குமார் போர்டு பொறுத்த வரைக்கும் 1100. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சேனல் ஒர்க் ஆகுது, ஒரு சேனல் ஒர்க் ஆகலை. அந்த ஒர்க் ஆகாத சேனலை ரெடி பண்ணிட்டோம். கிட்டத்தட்ட இது ஒரு 2 டிரான்சிஸ்டர் 80 160 160. இது ஒரு 10 20 170 180. ஒரு 547 5 185. இது ஒரு 10 2 சேர்ந்து 5 10 வச்சுக்கினா கூட 195 200 ப்ளஸ் லேபர் ஒரு 100 300 மேலே வேலை முடிஞ்சிச்சு. அதே பார்த்திங்கன்னா 300 ஒரு 10 20 முன்ன பின்ன வரலாம். ஓகேங்களா. கரெக்டாக ஆக்கிட்டு சொன்னாங்க. தோராய கணக்கு சொல்கிறேன். இப்போ 300 350 ஒரு போர்டு ரெடி பண்ணிட்டீங்க. ஒரு சைடு போர்டு. இப்போ வந்து ஒரு சைடு இடத்துல சும்மா தான் வச்சுருப்பாங்க. ஒரு சைடு யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு சைடு ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 மேலே லாபம். 1100 கொடுத்து புது போர்டு வாங்கி போகிறத விட இது அதே செக்ஷன் தான். இப்போ ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து லாபம் கஸ்டமருக்கு தான். ஓகேங்களா. நாம் வந்து வீடியோ எடுக்கிறோம், ஒர்க் பண்ணுறோம். ஒர்க் பண்ணுறதான பணம் அவங்க கொடுத்துட்றாங்க. அதில் வந்து எந்த மாற்று கருத்து இல்லை. இப்போ இதை ரெடி பண்ணிட்டு இப்போ கேட்டால் அவங்களுக்கு வந்து புது போர்டு வாங்கினா 1100 இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இப்போ இது இருக்குது. இது வந்து என்னன்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து அடுத்த போர்டு மாட்டிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல, ஏன்னா ஃபஸ்ட்டு போர்டு வாங்கும்போது அவங்ககிட்ட என்ன ரேஞ்சில் வரதுன்னு தெரியாது. பாருங்கள் இந்த இடத்துல ஒரு 56 கே காணும். இங்கே ஒரு 100 ஓம்ஸ் காணும். இங்கே 2 கெப்பாசிட்டர் காணும். அதில் பார்த்திங்கன்னா அந்த BD 139 132 காணும். இங்கே BD 130 இதெல்லாம் வந்து லோட் பண்ண தான் இது நல்லா இருக்குன்னு தெரியும். ஓகேங்களா. இது கொஞ்சம் ஒர்க் அதிகம். ஃபஸ்ட்டு இந்த 56K அந்த 100 ஓம்ஸ் இதெல்லாமே ஃபஸ்ட்டு லோட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ட்ராக் உறிஞ்சிருக்கு. இந்த ட்ராக் உறிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏதோ ஃபால்ட் ஆன மாதிரி தான் இந்த ட்ராக் போகும். ஓகேங்களா. இது வந்து ஸ்பீக்கர் அவுட்டுன்னு வச்சுக்கோங்க கணக்கு. ஆடியோ இன்புட் வர இடத்துல வந்து போயிருக்கு. அப்போ இது ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று ஃபால்ட்டு. அதனால தான் வந்து ட்ராக் உரியும். ஓகேங்களா. ட்ராக் உரியறதுனால தான் இந்த இடத்துல 100 ஓம்ஸ் வந்து போகும். இப்போ வந்து இது எல்லாமே கொடுத்து பார்த்துடலாம். இது கொஞ்சம் ஒர்க் அதிகம். வணக்கம். MSCAD யூடியூப் சேனல் பண்ணாகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு கஸ்டமர் இது கொரியர் ஓப்பன் பண்ணோம். இந்த ஓப்பன் கொரியர் பார்த்திங்கன்னா அவர் கொடுத்துருந்த போர்டு மொத்தமே 5 போர்டு கொடுத்துருந்தபடி 5 போர்டில் இது வந்துட்டு 2மே வந்து சின்ன ஃபால்ட்டு தான். இது ஒன்று நல்லா இருந்தது, ஒரே ஒரு 1K ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் போட்டேன். இது 2மே சின்ன ஃபால்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டிப் ஃபால்ட்டு. ஸ்டிப் வந்து புகஞ்சிருச்சு. அதனால் புதுசாக ஸ்டிப் ரெடி பண்ண முடியாது. இது அப்படியே ரிட்டர்ன் அனுப்ப போகிறோம். ஓகேங்களா. ஸ்டிப் வந்து புகஞ்சிருச்சு. அந்த ஸ்டிப் வந்து வேறு கம்பெனி ஸ்டிப்போடு மெர்ஜ் ஆகாது. அதனால் இவங்க கம்பெனி ஸ்டிப்பு தான் போட வேண்டியது வரும். இது மெர்ஜ் ஆகாதனால இது ஓரம் கட்டிட்டோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது 2 வந்து சர்வீஸ் பண்ணிட்டோம். இந்த போர்டில் பார்த்திங்கன்னா 4 BD 139 140 இது மட்டும் தான் போட்டோம். 5200 வந்து நல்லா இருந்தது. இது இந்த போர்டில் பார்த்திங்கன்னா இந்த 2 5200 1943 போட்டோம். இது சின்ன ஒர்க்கு தான். அதில் ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி மட்டும் தான். இது எல்லாமே போர்டு ரெடி பண்ணிட்டோம். 4 போர்டு ரெடி பண்ணிட்டோம். இது வந்து ரெடி பண்ண முடியல, ஸ்டிப்பு ஃபால்ட்டு. இப்போ இது கஸ்டமருக்கு கொடுத்துடலாம். நண்பர்களே தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டு வாங்க.